ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் 3 நிமிஷத்தில் பண்ண போகிற தக்காளி குருமா. நம்ம குருமா வைக்கிறனாலே வெங்காயம் தேங்காய்லாம் போட்டு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு நெஞ்சல் கரிச்ச மாதிரி இருக்கும். இந்த குழம்பு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்னடா குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிற சமயத்தில் டக்குன்னு 2 நிமிஷத்தில் இந்த குழம்பு வச்சிடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் இந்த ஸ்பூன் அளவுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். காரத்துக்கேற்ப மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 3 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேங்க, அதை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வணங்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே தேவையானதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் எடுத்துக்கலாங்க. உள்ளங்கை அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு 25 பல் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இந்த மல்லித்தூள் வந்து நாங்கள் வீட்டிலையே அரைச்சதுங்க, நல்லா காரமாக இருக்கும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி போட்டிருக்கேங்க. இது தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சிக்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம இங்கே வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி தக்காளி ஊற்றலாங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 செகண்ட் நல்லா வணங்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா திக்காக வேணும்னா தண்ணி கம்மியாக ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் சாப்பிட்லாங்க. உங்களுக்கு பிடிச்ச காய்கறி நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாங்க. இப்போ நான் இது ஒரு 4 விசில் விட்டு நிறுத்திட்டேங்க. இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.